அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஷ் வளர்ந்தாவில் இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறோம்னா, வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் வந்து சாமி கும்பிட்ட வீடியோ தான் போட போகிறோம். வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜை வைப்பாங்க. திங்கக்கிழமை மாசி மகம். ஆனால் இன்றைக்கி வந்து உடம்பு சரியில்லை பாப்பா, நேற்று தயிர் சாதம் தான் கொண்டு போனால் பார்த்துக்குங்க. சரி, இன்றைக்கி எழுந்திரிச்சு சாப்பாடு வச்சுட்டேன். ஆனால் இன்றைக்கி அம்மா விளக்க மட்டும் தேய்ச்சி வச்சிருமா அப்படின்ட்டு என் மகளை கெஞ்சினேன். அதனால தான் நான் இன்றைக்கி உடம்பு சரியில்லை பாப்பான்னு சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டேட்டான். அவள் நெய் தீபம் போடணும் மாட்டேன் பார்த்துக்குங்க. நெய் தீபத்தை பெருமாள் போட்டா அழகா விளக்கு மட்டும் தேய்ச்சி வச்சேன். திரியெல்லாம் திரிச்சு என் மகா தான் எல்லாமே ரெடி பண்ணி போட்டான். பெருமாள் சிலை வந்து என் மக தான் தேய்ச்சா, எவ்வளோ அழகாக தேய்ச்சிருக்காரு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நைட்டு என்ன சாப்பாடுன்னு தான் பார்க்க போகிறோம். தக்காளி சட்னியும் தோசையும் தான். சாமி கும்பிட்டுருக்கா, தோசை சுட்டுட்ருக்கேன். அதாவது நான் வந்து சமையல் வீடியோ இன்றைக்கி மத்தியானமும் ரொம்ப எல்லாம் சமைக்கலை, ஓரளவுக்கு தான் சாப்பாடு கொடுத்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இந்த தலையில் மருதாணிலாம் தேய்ச்சிருந்தேன்னா அது வந்து தலை ரொம்ப பாரமாக போய் இந்த அன்றைக்கி மருதாணிலாம் வச்சுருந்தல கையில், இந்த மருதாணி கூட இன்னும் போகலை பாருங்கள். வச்சுட்டு தான் தலைக்கு தேய்ச்சிருந்தேன். சரி, வெள்ளை முடியாக இருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆயிரும் அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா அதை தேய்ச்ச உடனே ஒரு வாரத்துக்கிட்ட ஒன்றும் பண்ணலை. தலை வலி தாங்க முடியல, காய்ச்சல் மாதிரி வந்து ஆஸ்பத்திரியில் காமிச்சோம். வாமிட்டு, ரொம்ப உடம்பு சரியில்லை. 2 நாளாகவே சாப்பாடெலாம் யாருக்குமே கொடுக்கல. புதன்கிழமை மத்தியானம் வரைக்கும் கொடுத்தேன். செவ்வாய்க்கிழமை மத்தியானம் வரைக்கும் கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை. செவ்வாய்க்கிழமை நைட்டோடு நிப்பாட்டியாச்சு, நான் மத்தியானத்தோடு நிப்பாட்டியாச்சு. நைட்லேருந்து கொடுக்கவே இல்லை. அப்புறம் இன்றைக்கி மத்தியானம், இன்றைக்கி காலையில் இட்லியை வச்சு சாம்பார் சட்னி வச்சேன். மத்தியானத்துக்கு அதே சாம்பார், பாவக்காய் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணி சிம்பிளாக யாருக்குமே சாப்பாடு கொடுக்கல. பாட்டி தாத்தாங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி. அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு தாத்தாவுக்கும் பாட்டிக்கு, நான் வேறு யாருக்கும் கொடுக்கல. எங்களுக்கு திங்கக்கிழமை தான் இனிமேல் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா எனக்கு மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கேன். தலைக்கு வந்து இந்த 10 போட்டேன். என்ன 10 தெரியுமா? சாம்பிராணி, ஓமம், மஞ்சள் இதெல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு அடித்து தலைக்கு சத்து கொடுத்தேன்னா இப்போ கொஞ்சம் கேட்டிருக்கு. என்ன சத்தம்? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. 10 போட்டோன்னே இன்றைக்கி நல்லா ஷாம்பு போட்டு குளித்தேன். கொஞ்சம் தலைவலி பரவாயில்ல. ஃபோனு யார்கிட்டமே பேசலை. ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஃபோனு ஏன் பேசக்கூடாது அப்படின்ட்டு வீடியோவும் எடுக்கலை. இன்றைக்கி நைட்டு தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி எந்திரிச்சு விளக்கையும் தேய்ச்சாச்சு. விளக்கு தேய்க்க வேணாம்னு நினச்சேன். சரி, அந்த வேலையும் அது நீட்டாக இருந்தால் தான் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. சரின்ட்டு அதையும் செஞ்சாச்சு. ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்துடலாம். ஆனால் விளக்கு தேய்ச்சி சாமி கும்பிடலைன்னா அது வாரத்துக்கு ஒரு நாள் தான் நம்ம பண்ணுறோமா, அது வந்து மனசுக்கு நிறைவாக இருக்க மாட்டேங்குது அந்த வேலை பார்க்கலன்னா. சரின்ட்டு அந்த வேலையும் பார்த்தாச்சு. இன்றைக்கி என்னோடய வீடியோ வந்து இவ்வளோ தான் போட முடியுது. வாங்க அப்படியே பூஜாரியில் போய் சாமி கும்பிட்டாங்கன்னு பார்ப்போம். இப்போ இந்த தக்காளி சட்னி வந்து எப்படி வைக்கணும்னா, தக்காளி, பல்லாரி, வத்தப்பொடி, உப்பு இது மட்டும் போட்டு தான் வதக்கி அரைக்கணும். தோசைக்கு வந்து இது சூப்பராக இருக்கும். சட்னி நல்லா சுள்ளு புல்லுன்னு இருக்கும். அவ்வளோதான். வதங்கிட்டு ஆற வச்சுட்டு நம்ம சட்னி அரைச்சிட வேண்டியதான். திங்கக்கிழமையிலேருந்து ரெகுலராக சாப்பாடு கொடுத்துடணும்னு வேண்டியிருக்கேன். கடவுளே, நீதான் துணையாக இருக்கணும். எங்களுக்கு வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், எக்ஸ்ட்ரா பாப்பா ஃபீஸ் கட்டணும். கடவுள் தான் எங்களுக்கு துணையாக இருக்கணும். அப்படியே உடம்பு சரியில்லாமே போச்சுன்னா வேலையே பார்க்க முடியல. ஓகே, இன்றைக்கி இவ்வளோ தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. நேற்று வீடியோ போடலை. சரி, இன்றைக்கி அது சிம்பிளாக போடுவோன்னு போட்டாச்சு. இருந்தாலுமே என்ன சொல்ல தெரியல. அதாவது வெள்ளிக்கிழமைனாலே விளக்க தேய்ச்சி பொட்டு வச்சு பூ வச்சாதான் அழகாக இருக்குது. இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு நேரம் சாப்பிடாம வேணா இருந்துக்குவேன், விளக்கு போடாமல் இருக்க முடியல. அது என்னோட. ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.